18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, மதுரையில அழகர் கோயில் மலையிலிருந்து தான் இந்த கருப்பசாமி உன்கிட்ட பேசுறதுக்காக ஓடோடி வந்தேன். என்னுடைய பாதத்தை தொட்டு நான் உனக்கு நல்லது செய்வேன்னு ஆசீர்வாதம் கேட்டு விட்டாய் தானே? அப்பா கருப்பா, எனக்கு நல்லது நடக்கணும், என்னை ஆசீர்வதிங்கன்ற யோசனையோடு என் பாதத்தை தொட்ட உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போயே உனக்கான நல்லது நிச்சயமா நடக்கும். அதுவும் இன்று இரவுக்குள்ளாகவே அந்த நல்லது நடந்து முடிய போகுது என் செல்லமே. நீ என் மேலையும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கையோட இருக்க. என்னை நம்பியவர்களை நான் ஒருபோதும் கைவிடுவது கிடையாது. அதனாலதான் உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை உனக்கு அமைச்சு கொடுத்து உன் வாழ்க்கை முழுவதும் நீ வெற்றி நடை போடுவதற்கு உனக்கு உறுதுணையாக இருப்பதற்காக உன்னை தேடி வந்துட்டேன். அவ்வப்போது உன் மனசுல தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பெருசா நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. எதுவாக இருந்தாலும் அதை என்னிடம் விட்டுவிடு. இந்த கருப்பசாமி அருளால் எல்லாமே மாறி போகும். இந்த எண்ணம் மட்டும் எப்போதும் உனக்குள்ள இருக்கணுமே தவிர தேவையில்லாத சிந்தனைகளும் தேவையில்லாத விஷயங்களையும் உன் மனசுக்குள்ள இருந்து தூக்கி போடு. அப்படி இல்லைன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக உன் மனதை ஆக்கிரமிச்சு நீ சாதாரணமா சுலபமா செய்யக்கூடிய வேலையை கூட உனக்கு கஷ்டமாக்கி குழப்பத்தோடு தவறானதாக நடத்தி முடிச்சிடும். எப்போதும் நீ தெளிவாக இருந்தினா எல்லா விஷயங்களையும் சுலபமாக செய்து சாதிக்கலாம் தானே? தன்னை சின்னதா செய்ய வேண்டிய வேலையை நீயே கஷ்டத்துக்கு உள்ளாக்கி பல மடங்கு துன்பத்தோடு பல மடங்கு சக்தியை செலவழிச்சு தப்பாக செய்து விடாதே. வாழ்க்கையில மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. நீ நினைச்சது போல உன் வாழ்க்கை மாறும்படி உனக்கான நல்மாற்றங்களை நான் உருவாக்குறேன். உன் எண்ணங்களும் சிந்தனையும் எப்போதும் நேர்மறையாக இருக்கட்டும். எப்படிப்பட்ட சூழலையும் உன்னால் சமாளித்து வெளிவர முடியும். இத நீ பலமுறை உணர்ந்திருக்கிறாய் தானே? இதற்கு முன்பாகவும் உன் வாழ்க்கையில எத்தனையோ முறை கஷ்டமும் கவலையும் பிரச்சனையும் வந்தது. ஆனா நீ என்னதான் நம்புன? கருப்பசாமி காப்பாத்து நீ என்கிட்ட ஒரு வார்த்தை உத்தரவிட்டாலே நான் உன்னுடைய கஷ்டங்களை காணாம போக செய்து ஏதாவது ஒரு வழியில எல்லாத்தையும் சரி செஞ்சு நீ தீர்க்கவே முடியாது கடக்கவே முடியாது நினைச்ச விஷயங்களையும் உனக்கு சரி செய்திருக்கிறேன் தானே? தைரியமா இரு. உன் வாழ்க்கையில நடக்க போறது எல்லாமே நல்லதுக்காக தான் நடக்குது. இனிமே எல்லாமே நல்லபடியாக மாறும் என்ற நம்பிக்கையோட இரு. உன் வாழ்க்கைக்கான நல்லதொரு மாற்றத்தையும் உன் அப்பா கருப்பசாமி நான் உருவாக்குவேன் என் செல்லமே. மகிழ்ச்சிங்கிறது உன் வாழ்க்கையில இல்ல, உன் மனசுக்குள்ளதான் இருக்குன்றத முதல்ல தெரிஞ்சுக்கோ. எல்லார் வாழ்க்கையிலும் கஷ்டமும் கவலைகளும் பிரச்சனைகளும் எது வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி மனசை மகிழ்ச்சியா வச்சுக்கணும். நீ கவலைப்படுறதாலேயோ வருத்தப்படுறதாலேயோ புலம்புறதாலேயோ எதுவும் சரியாயிர போறதில்லன்னு உனக்கு தெரியும். அப்புறம் என்ன, மனசை தெளிவோட தைரியமா நீ வச்சுக்கிட்டினா ஒன்னொன்னா எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷத்தையும் நிம்மதியையும் மன அமைதியையும் நான் கிடைக்க செல்வேன் தானே? முதல்ல நான் என்ன சொன்னாலும் எல்லாமே சரி சரின்னு கேட்டுக்கிட்டு அப்புறமா மறுபடியும் நீ பழையது போலவே பழையதையே நினைச்சு கடந்து வந்த விஷயங்களையே நினைச்சு கவலைப்படுறத முதல்ல நிறுத்து. உன் வாழ்க்கை என்பது நான் அமைத்த திட்டப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சில விஷயங்கள் தப்பும் தவறுமாக முன்னுக்கு பின் முரணாக நீ நினைச்சதற்கு மாறாக நடக்குதே நினைச்சு கவலைப்படுவதை நிறுத்திவிடு. நான் செய்யற எல்லாமே ஒருபோதும் சரியாக தான் நடக்கும் தவிர தப்பாக போகாதுன்ற எண்ணம் உனக்குள்ள இருக்கட்டும் என் செல்லமே. என் மனசறிஞ்சு என் அன்பு பிள்ளையான உனக்கு நான் கெடுதல் செய்வேனா அல்லது கெடுதல் நடக்கும்படி விட்டு விடுவேனா என்ன? நிச்சயமாக உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியினை முழுவதுமாக நான் தர்றேன். எல்லாமே இப்போது மாறப்போகுது. என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேனே தவிர துன்பப்பட விடமாட்டேன் என் செல்லமே. நான் உன் கூட இருக்கும்போது நீ கவலைப்படவே வேணாம். ஒரு கதவு மூடப்படும் போது அதை விட சிறந்த ஒரு கதவு திறக்கப்படும். அதை விட்டுட்டு மூடின கதவையே பார்த்துக்கிட்டு ஐயோ இது நடக்கலையே இது கிடைக்கலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. இதில் நடக்காததும் இதுல கிடைக்காததும் இன்னொரு விஷயம் மூலமாக உனக்கு நடக்கும்படி கிடைக்கும்படி நான் செய்வேன். மூடிய கதவையே பார்த்துக்கிட்டு திறக்க போற இன்னொரு கதவை கவனிக்காமல் விட்டுவிடாதே என் செல்லமே. இனி நடப்பதெல்லாம் உனக்கான நன்மையாகத்தான் இருக்கும். நீ செஞ்ச உதவியையும் நன்றியையும் மறந்தவங்களை நினைச்சு நீ நிம்மதி இழக்காதே. உன் உதவியை மனிதர்கள் மறந்து போயிருக்கலாம். ஆனா இந்த கருப்பசாமி நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். நீ யாருக்கு என்ன நன்மை செஞ்சியோ என்ன நல்லது செஞ்சியோ எல்லாத்துக்குமே உனக்கான பலனை நான் தருவேன். நீ எதையெல்லாம் இழந்து தவிக்கிறாயோ எதையெல்லாம் அடையிறதுக்கு ஆசைப்படுறியோ எதையெல்லாம் பெற வேண்டும் என ஏக்கத்தோடு காத்திருக்கிறாயோ அதைவிட அதிகமாக எல்லாமே உன் வாழ்க்கையில உன்னை நோக்கி வந்து சேரும். நீயும் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் முன்னேறி போக போற. நம்பிக்கையோடு நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு அதன்படி உன் வாழ்க்கையை அமைச்சுக்கோ.
நீ எதுக்காகவும் கொஞ்சம் கூட கவலைப்படாத. எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் நான் உன்னை முழுமையாக காப்பாற்றுவேன். இதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாமேன் செல்லமே. உனக்கு நடக்க போற எல்லாமே நல்லாகவே நடக்கும். உனக்கு என்ன நேரும் என்பது எனக்கு மட்டும் தானே தெரியும். உன் எதிர்காலத்திற்கு நான் தானே பொறுப்பாளன். நிச்சயமாக உன் மன உளைச்சலை போக்கி உனக்கு அருமருந்தாக நல்ல விஷயங்களை நான் செஞ்சு தர்றேன். உனக்கு உதவுவேன்னு நான் சொன்ன பிறகும் மன வலியோடும் வேதனையோடும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம மனசார என்னை பிரார்த்தனை செய். உன் மன வலியை போக்கி உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றத்தை நான் உருவாக்குறேன். உன் உள் மனதின் ரகசியங்களை பரிமாறி கொள்ளும் அளவுக்கு ஒரு நம்பிக்கையான மனிதர் உன் வாழ்க்கையில இல்ல. உனக்கான நல்லது செய்யறதுக்கும் உனக்கான நல்லதை யோசிப்பதற்கும் உனக்கு துணையாக உன் சார்பாக ஒருத்தர் கூட இல்லையே. எல்லாருமே சுயநலமா இருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க குடும்பத்தையும் அவங்க வாழ்க்கையை மட்டும்தான் யோசிக்கிறாங்க. எனக்கு நீ யாரும் இல்லையேன்னு நீ வருத்தப்படாத. உனக்காக இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். உன் மன பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்க நான் உனக்கு உதவி செய்றேன். உனக்கு ஏமாற்றத்தை தந்த மனிதர்களுக்கு தாண்டி உனக்கு நல்லது செய்யக்கூடிய நல்ல மனிதர்களையும் உன்னை நோக்கி இருக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே. உன்னுடைய நேர்மறையான நல்ல எண்ணத்தின் சக்தியின் மூலமாக இப்போது பல நல்ல மனிதர்கள் உன் வாழ்க்கையில வந்து சேர போறாங்க. நீ கீழே விழுந்துட்ட, நீ அவ்வளவுதான் நினைச்சவங்க முன்பாகவே உன்னை எழுந்து நிற்க வைப்பேன். இனிமே உன் வாழ்க்கையில பெரும்பாலான நன்மைகள் நடக்கும். என் சம்மதம் இல்லாமல் எந்த துன்பமும் எந்த தீங்கும் எந்த நோய் நொடியும் எந்த கெட்ட விஷயமும் உன்னை நெருங்க கூட முடியாது. உன் வாழ்க்கையில மாபெரும் அதிசயம் நடக்க போகுது. அதற்காக தானே என் பாதத்தை தொடச் சொன்னேன். நீ நினைக்கவே முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதம் நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமாகவே உன் வாழ்க்கையில வந்து சேரும். உனக்கான நல்ல செய்தியும் உன்னை வந்து சேர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. நீ எதை சேரணும்னு ஆசைப்பட்டியோ, எதை அடையணும்னு ஆசைப்பட்டியோ, அதுவும் உன்னிடம் வந்து சேரத்தான் ஆசைப்படுது. உன் கோரிக்கைகள் அனைத்தையும் உரிய நேரத்தில் நான் நிறைவேற்றி தர்றேன். உனக்கு தேவையான எல்லாமே இப்போது உன்னை வந்து சேரப்போகுது. உன் வாழ்க்கையில உனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை மனநிறைவோட ஏற்றுக்கொள். கிடைச்சதை வச்சே நீ யாருங்கிறத, உன்னுடைய திறமை என்னங்கிறத இந்த உலகுக்கு எடுத்துக்காட்டு. உன்னை விட பெரியவர்களும் வயதானவர்களும் முதியவர்களும் மூத்தவர்களும் இருக்கும் இடத்தில் நீ தலைவணங்கி நடந்து கொள்ள கத்துக்கொள். எது நடந்தாலும் யார் உன்னை திட்டினாலும் சரின்னு பொறுத்து போ. நிச்சயமா அந்த பணிவும் துணிவும் பொறுமையும் நிதானமும் உனக்கான நல்ல விஷயங்களை தானாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கும். இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு செயல்படு. மற்றது எல்லாத்தையும் உன் அப்பா கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். நீ எடுத்த பயிற்சிகளை பரிசோதிக்கும் நான், நீ எடுத்த முயற்சிகளை பார்த்து சந்தோஷப்பட்ட நான், உனக்கான வெற்றிகளையும் இப்போது மனமகிழ்வோடு உன் கைகள்ல தரப்போறேன். நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும்படி நீ எதிர்பார்த்த அந்த வெற்றி பெறும் தருணம் இப்போதும் உன் வாழ்க்கையில வரப்போகுது என் தங்கமே. உயர்ந்த லட்சியங்களை நோக்கி நீ நகர்ந்து போய்கிட்டு இருக்க. இனி உன் வாழ்க்கை உனக்கு சொர்க்கமாக இருக்கும். ஆரம்பத்தில் நீ சோர்வாக நினைத்த விஷயங்கள் எல்லாம் இப்போது புத்துணர்ச்சியாக மாறப்போகுது. உனக்கு குழந்தை பாக்கியமாகவும் குழந்தைகளை பெற்ற வழி மூலமாகவும் நீ மகிழ்ச்சி அடைவாய். உன்னாலும் உன் குடும்பத்தாலும் உன் பிள்ளைகள் மூலமாகவும் உனக்கு நல்ல பேரும் பெருமையும் சீரும் சிறப்பும் உண்டாக போகிறது.